ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முழுமையான இன்னர் ஹாப்பினஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். A few moments later. ஹலோ கைஸ், டுடே சண்டே ஸ்பெஷல். ஸோ சண்டேனாலே ஸ்பெஷல் தான். அந்த ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் மெமரபுளாக மாற்றலான்னு சிட்டியோட ரஷ்டில் இருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்க ஒரு அழகான ஒரு குட்டி கிராமத்துக்கு தாங்க இன்றைக்கி நம்ம போகிறோம். இந்த ட்ரிப்பு நான் எதிர்பார்க்காத ஒரு ட்ரிப்பு தாங்க. ஏன்னா சும்மா அங்கே போவோம் இங்கே போகணும்னு எல்லாருக்கும் தோணும். அந்த மாதிரி எனக்கு கிணத்துக்கு போகணும்னு தோணுச்சு. நானும் சடாரம் கிளம்பிட்டேன் வண்டி எடுத்துகிட்டு. நம்ம போகிற அந்த கிராமம் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம போகிற பாதையும் செம்ம அழகாக இருக்குங்க. பாதையிலே அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டுன்னு எல்லா பக்கமும் மரம் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு வில்லேஜ் வைப்புக்குள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம். பார்க்கவே தரமாக இருக்க ஒரு பக்கம் வயல்வெளி, ரெண்டு பக்கமும் மரங்கள், நிழல்கள், குருவி சத்தம், ஒரு அமைதி. இது வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம குலமங்கலம் தாங்க. அலங்காநல்லூர் இங்கிட்டுனா பனங்காடி, பிபிகுளம், செல்லூர் இந்த மாதிரி பகுதியை சேர்ந்தவங்களுக்கு நிறையா பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். அதுபோக நிறையா மக்களுக்கும் இந்த இடம் தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு அழகான ஒரு கிராமம். ஊரில் ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டி அங்கே நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இந்த வியூவில் நம்மளோட வாகனத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க. சரி, இந்த அழகான மூமெண்ட்டை பதிவு பண்ணி வச்சுப்போன்னு 4 சைடு 4 ஆங்கிளில் நறுக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு கிணத்தை நோக்கி நம்மளோட பயணத்தை தொடங்கியாச்சுங்க. மறுபடியும் இது தாண்டா சினிமான்ற மாதிரி, இது தாண்டா வில்லேஜுன்னு எனக்கு தோணுச்சுங்க அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது. பசங்கள்லாம் அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க முடிச்சுட்டு. ஆனால் குளிச்சுட்டு போகும்போது தான் பசியாக இருக்கும், நான் அனுபவிச்சிருக்கேன். இதில் என்ன ட்விஸ்ட்னா, நம்ம வந்ததே பசியோடு தாங்க. ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம வீட்டிலலாம் மதியம் தான் காலை சாப்பாடுங்க. ஒன்றும் இல்லை மக்கள், பழக்க தோசத்தில் எப்பயும் போல் பாதையை தாண்டி வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் ஓட்டிடலாங்க்கா. ஸ்டார்டிங் பழகிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளே எடுத்துகிட்டு ஓட்ட ஆரம்பிச்சிருவோம். ஸ்டார்டிங் தாங்க, அவ்வளோதான். சின்ன இடத்துல ஓட்டுங்க, அடுத்து அப்படியே சும்மா சாதாரணமாக ரோட்டில் ஓரமாக போங்க, அடுத்து நீங்களே ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாக்கா, யூடியூப் வீடியோ போடுறது. சரிக்கா, நல்லா போயிட்டு வா. சரிக்கா, பாய். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தோணுச்சு. நம்மளும் பார்த்தோம், யோசித்தோம், வந்துட்டோம். ஆனால் கிணத்துல தண்ணி இருக்கான்னு யார்ட்டுமே விசாரிக்கலையே அப்படின்ட்டு. ஆனால் வண்டி வளைக்கும் போது பார்த்தேன் கிணத்துக்கு வேலை அந்த பசங்க நின்றுட்டு இருந்தாங்க. பசங்க வேறு குளிச்சுட்டு வேறு போயிட்டு இருந்தாங்களா. சரி, அப்போ கொஞ்சமாச்சு தண்ணி இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் மனசை தேத்திட்டு போய்கிட்டே இருந்தேன் கிணத்தை நோக்கி. கிணத்துல தண்ணி இருக்குமான்னு எட்டி பார்க்க வந்தவனுக்கு எங்கடா கிணறுன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ தண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம குதிச்சோம்னாலே தண்ணியை மேலே தவிரும் போல் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நான் அந்த மாதிரி குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கும் பார்த்தோன்னே குஷி ஆயிடுச்சு. சடார்னு வீடியோ கூட முழுசாக எடுக்காமல் அப்படியே போயிட்டு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. கிணறு இப்படி தண்ணி இருக்காத பார்த்து தப்பாக நினச்சிட்டாங்களே. சரியான ஆழம் கிணறு. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் யாராக இருந்தாலும் குளிங்க, நீச்சல் தெரிலன்னா எந்த தைரியத்துலேயும் குளிச்சுறாங்க. ரொம்ப ரொம்ப ஆழம். முதல் ஜம்பே மாசாக இருக்கணும்னு நினச்சி தமாசா மாறிடுச்சுங்க மேலே இருந்து குதிக்கிறேன்ட்டு. நீ கேமரா கவர் ஆகிட்ட ப்ரோ, குதிங்க. நல்ல புகைப்படம். நம்ம குதிச்ச ஆங்கிளில் தண்ணி மூக்கு வழியாக பாஸ் ஆகி மூளையை போய் தொட்டுட்டு வந்துருச்சுங்க. கிணத்துல தலையில மிதந்துட்டு அந்த மேலே இருக்க தென்னை மரத்தெல்லாம் பார்க்கும் போது அந்த அழகை விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. நோ வேர்டு டு எக்ஸ்பிரஸ், ப்ளீஸ் என்ஜாய் இட். உண்மையே இல்லை மக்களே, இன்னைக்கு இடையில் பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்துச்சுங்க. அதில் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வரும்போது அங்கே இருந்த பசங்கள்லாம் யாருன்னே தெரியாது. அப்போ தான் முதல் தடவை பார்க்குறோம். ஆனால் இப்போ அவங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. அதுவே எனக்கு நம்ம கூட வந்தவங்க நம்மளை விட்டுட்டு போன மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சுங்க. அவ்வளோ அதுக்குள்ளேயும் நல்லா பழகிட்டோம். அவ்வளோ ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. நம்ம நினைக்கிறத பண்ணுறதே ஒரு தனி சுகமாக தாங்க இருக்குது. அது கொடுக்குற ஒரு சந்தோஷம் எவ்வளவோ நம்ம செலவு பண்ணாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டே. நான் நினச்ச மாதிரி இருந்த நாள். லவ் த டே.
டெய்லியும் எவ்வளவோ தேவையில்லாத மெமரிஸை அடுத்த நாளைக்கு நம்ம கொண்டு போக தான் செய்கிறோம். அந்த ரொட்டீன்லேருந்து ஒரு நாள் ஸ்கிப் ஆகி இப்படி தெரியாத மக்களோட முகத்தையும் அகத்தையும் பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷமாக தாங்க இருந்துச்சு. வேறு எந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போய் வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸ்டே டியூன்ட்.